நம சிவாய மகாபெரிவா துடிகளே சரணம். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய பணிவான வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தடை கற்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த தடைகளை நம்ம விலகணும் அப்படின்னா, நம்ம விலக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி அப்படிங்கிற கனி கிடைக்கும். நம்ம தடை கற்களாகவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கல் மட்டும்தான் கிடைக்கும், கனி கிடைக்காது. இது ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லலாம் அப்படின்ட்டு. ஒரு ராஜா இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாவுக்கு என்னென்னா, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, புதுசாக ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும், அந்த டாஸ்க்கை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அந்த டாஸ்க்கை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விதவிதமாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாராம். அந்த இதில் அவருக்கு என்னென்னா, என்ன செய்யணும் அந்த மக்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவாராம். அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு பெரிய ஒரு கல், இந்த எப்படி சொல்கிறோம், பெரிய தடை கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நகரத்தெல்லாம் முடியாத மாதிரி கிராமத்துலலாம் கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கல். அந்த கல்லை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரோட்டுக்கு நடுவில் வைக்கிறார். அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நடுவில் அந்த கல்லை கொண்டு வைக்கிறார். ஒரு சில மக்கள் வர்றாங்க, அப்படியே ஒரு சுற்றிட்டு போயிடுற மாதிரி போயிடுறாங்க, இல்லைன்னா ஓரமாக இருக்கிற அந்த வழியில் போயிடுறாங்க. யாருமே அதை நகர்த்தணும், அதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வரல அந்த மக்கள். ஒரு விவசாயி வர்றாரு, அவருக்கு தாத்தாவும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அவர் காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறதுக்காக வரார், அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தால் அந்த கல் நடுவில் நிற்குது. அவர் பார்க்குறார், இதில் எப்படி மக்கள் நடந்து போவாங்க, இதை எப்படி நம்ம நகர்த்துறது, நம்மளால் நகர்த்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் முயற்சி செஞ்சு பார்ப்போம், நம்ம அந்த தடையை நம்ம தெரியறதுக்கு வேறு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு அந்த மூட்டையை வச்சிடுறாரு. அவருடைய நம்பிக்கை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் அசைச்சி பார்க்குறார். அசைச்சி அப்படியே கொஞ்சமாக தள்ளுறார். ஒரு 3/4 தூரம் ஒரு சைடில் தள்ளிட்டு போயிட்டார். தள்ளிட்டு, சரி இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த கல்லை அப்படியே 3/4 தள்ளிட்டு வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, திரும்பி பார்க்குறாரு. அவர் அந்த கல் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு 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 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த கல்லை அகற்றுபவருக்கு மறுநாள் ராஜ மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, மறைஞ்சிருந்த அந்த அமைச்சர்கள் எல்லாரும் வராங்க. காலையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், யாருமே இந்த தடைக்கல்லை நகர்த்தலை. வயசானவங்களாக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையோட உங்களுடைய முயற்சியோடு நீங்கள் நகர்த்துனீங்க, அதுக்குரிய ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு உங்களுக்கு அதுக்குரிய பரிசு கொடுத்து யானை மேலே உட்கார வச்சு உங்களை இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியும் அரசரும் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தடை வருது, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது அப்படின்னா அதுலேருந்து ஓடி ஒளியக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலான்னு பார்க்கணும், அதை எப்படி நம்ம பீட் பண்ணலான்னு பார்க்கணும், அதை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னாலே நமக்கு வெற்றி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு நம்ம தாண்டி போகிறோம், அதை ஃபேஸ் பண்ணாமலே போகிறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் தோல்வி அப்படிங்கிறது நிற்குதுன்னு அர்த்தம். நம்ம வெற்றி கனியை பறிக்கணும் அப்படின்னா இந்த தடை கற்களை தகர்த்தெறியணும். கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி தான் ஸ்டோரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையானதும் கூட. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தேவை. விரக்தி வரக்கூடாது, தப்பான முடிவுக்கு போகக்கூடாது. எல்லோருமே இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாகவே கிடைக்கும். நம்ம முயற்சி தான் நம்மளை வளர்த்தக்கூடியது, நம்ம முயற்சி தான் நம்மளை செய்ய வைக்கக்கூடியது. அப்போது முயற்சியோடு செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத, உங்களுடைய கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு தேவை. நம்பிக்கைன்ற விதை மட்டும்தான் நமக்கு தேவையானது. நன்றி, வணக்கம்.